சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அடுத்த பாடல். அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கானந்தம் வேண்டின் அறிவாகிச் சற்றே நின்றால் தேரியும் எனவே மறை நீதியம் ஆதி நிகழ்த்தினான் தோழி சங்கர சங்கர சம்போ. அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கானந்தம் வேண்டின் அறிவாகிச் சற்றே நின்றால் தெரியும் எனவே மறை நீதியம் ஆதி நிகழ்த்தினான் தோழி சங்கர சங்கர சம்போ. அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ, இதுக்கு இரண்டு பொருள். அந்த இன்பம் இருக்கிறது என்றோ இல்லை என்றோ சொல்ல முடியுமா? இன்னொருவருக்கு அந்த பேரின்பத்தை இல்லை என்றோ இருக்கிறதென்றோ உணர்த்த முடியுமா? கடினம்ங்கிறார், அவ்வளோதான். இப்படி ஒரு பொருள். அப்புறம் உண்மையை உணர்ந்து விட்டால் நமக்கு விருப்பு வெறுப்பு இருக்குமா அப்படிங்கிறார். ரெண்டு கருத்து. அந்த மெய்யான இன்பத்தை இருக்கிறதென்றோ இல்லை என்றோ எப்படி பிறருக்கு சொல்ல முடியும்? பிறருக்கு எப்படி உணர்த்த முடியும்? அவரவர்களாக உணர்ந்து கொண்டால்தான் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் உரையாசிரியர்களுடைய கருத்துப்படி அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ என்பதற்கு பொருள், விருப்போ வெறுப்போ இருக்குமா? உண்மையை உணர்ந்து விட்டால் உலகத்திலே நமக்கு விருப்பு வெறுப்புகள் இருக்காதுங்கிறது கருத்து. உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகிச் சற்றே நின்றால் தெரியும். அந்த மெய்யான இன்பத்தை பெற்றுவிட்டால் விருப்பு வெறுப்புகள் நமக்கு இருக்குமா? இருக்கவே இருக்காது. உனக்கு உண்மையான பேரின்பம் வேண்டுமானால் நீ அறிவே வடிவாகி அந்த உண்மையை உணர்வாயாக. அறிவு பூர்வமாக வேதங்களில் உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இன்பத்தை அறிவுபூர்வமாக பெறுவாயாக. அதாவது நீயே ஆனந்தம் என்று உணர்ந்து கொள்வாயாக. இதை பற்றி நாம் பல வகுப்புகளில் பேசியிருக்கோம். ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்பதை பற்றி பல வகுப்புகளில் நம்ம சிந்தனை பண்ணியிருக்கோம். எனவே சற்றே நின்றால் தெரியும், அறிவாகி சற்றே நின்றால் தெரியும். நீ அறிவு மயமாகி நல்ல நிதானமாக நிலைச்சு நின்று புரிந்து கொண்டாயானால், முயற்சி பண்ணுவாயானால் இந்த உண்மை உனக்கு நன்றாக விளங்கும் என்று என்னுடைய குருநாதர் சொன்னாருங்கிறார். எனவேனா என்றுன்னு அர்த்தம். நீ உனக்கு ஆனந்தம் வேணும்னா ஞானத்தில் நிலைச்சு நின்னையானா புரியும்பா. விடாமல் பொறுமையாக 3 வருஷம் கோர்ஸை அட்டன் பண்ணினியானா ஸ்திரமாக இதுதான் ஆனந்தம்ங்கிறதுல உனக்கு சந்தேகமே வராது. வேறு எதுவும் ஆனந்தம் இல்லை, இதுதான் ஆனந்தம்ங்கிறதுல சந்தேகமே உனக்கு வராது, தெரியும். எனவே மறைநீதினா உபனிஷதங்களின் கருத்துக்கள் இதுவே ஆகும். எம் ஆதி என்னுடைய குருநாதன் நிகழ்த்தினான் தோழி. என்னுடைய குருநாதன் உபனிஷதங்களின் கருத்துக்களை இவ்வாறு உணர்த்தினான். இதோட தாய்மானவர் பாடல் முடிகிறது. தாய்மானவருடைய பாடல்களே முடிகிறது. ஆனந்த கிடைக்கும். விருப்பு வெறுப்பே வராதப்பா. என்னெல்லாம் சொல்கிறார்? என்னுடைய குருநாதர் உபனிஷத்தை எனக்கு வியாக்கியானம் பண்ணார். அதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம அறிவுத்துறையிலேயே சரியாக நின்றால் பேரானந்தத்தை உணர முடியும் என்று தெரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு நமக்கு விருப்பு வெறுப்பு எங்கே இருக்க போகிறது என்று இந்த பாடல்களின் கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. இந்த அளவிலே இந்த ஆனந்த களிப்பு என்கிற பகுதியை நிறைவு செய்கிறேன். ஹரி ஓம் தத்சத். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே,
ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.